ஏற்பட்டதை நினைத்து தியானிப்போமாக. இருந்த எங்கள் தந்தையே, உமது பெயர் புயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோயிலே ஜெயங்கொண்டவரான புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னியும். நெருப்பின்றி எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். சிஸ்டர் மிக்கேலே, தேவதூதரான சிஸ்டர் கபிரியலே, ரப்பேலே, அப்போஸ்தலராயிருக்கிற சிஸ்டர் ஆயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, பிதாவாகிய சிஸ்டர் சூசையப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட 53 மணி ஜெபத்தையும் புனித ஆரோக்கியநாதரின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கையாக வைத்து உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். புனித ஆரோக்கியநாதரிடம் வேண்டிக் கொள்ளும் ஜெபம். புனித ஆரோக்கியநாதரே, நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக கொள்ளை நோய் பரவி இருந்த ஊர்களுக்கு தேவரீர் தேவசிநேக உற்சாகத்தால் விரும்பி பிரயாணம் செய்தீர். உமக்கே அந்த வியாதி நேரிட்ட இடத்தில் உமது நம்பிக்கை தோழனாயிருந்த துஷ்ட மிருகத்தால் தேற்றரவு அடைந்தீர். இத்துன்ப காலத்தில் தேவரீர் எங்கள் பேரில் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தருளும். இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான தேவ கோபாய்க்கினையை முழுவதும் அகற்ற இரக்கமுள்ள திவ்ய இரட்சகரிடத்தில் எங்களுக்காக மனு பேசியருளும். நிர்பாக்கியமான கொள்ளை நோய் பரவி இருந்த இருண்ட ஸ்தலங்களில் தேவரீர் 5 வருட காலம் ஜீவித்த சுகிருதத்தினால் அல்லோ கொள்ளை நோய்களை சுஸ்தப்படுத்த அற்புத வரமடைந்தீர். புனித ஆரோக்கியநாதருடைய சலுகை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய வியாதியில் நின்று குணமடைவார்கள் என்ற வாசக அடங்கிய சீட்டை ஒரு சமணசானவர் கொண்டு வந்து உமது திரு சடலத்தின் மேல் வைத்ததை தேவரி தயவாய் நினைவு கூர்ந்தருளும். ஓ இரக்கம் மிகுந்த புனிதரே, முழு மன நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சரணமாக ஓடி வந்தோம். எங்களை கைவிடாதையும் காவலரே. ஆமென். தேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ள ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித ஆரோக்கியநாதருடைய உதவியை இறந்து மன்றாடுகிற யாவரும் கொள்ளை நோய் முதலிய கொடிய வியாதிகளால் சிறிதளவேனும் பயப்பட வேண்டியதில்லை என்று ஒரு சம்மனசினால் அந்த புனிதருக்கு தானே தெரியப்படுத்த திருவுளமானீரே. அந்த புனிதருடைய சுகர்த மன்றாட்டினாலே ஆத்ம சரீர சகல ஆபத்துகளில் நின்று நாங்கள் ரட்சிக்கப்படும் பொருட்டு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணை மண்ணை படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் புனித ஆரோக்கிய நாதரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ள இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தை உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னி மரியாளை எம் புனித ஆரோக்கிய நாதனை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வணங்கிடவே இறைவனரசு வணங்கிடவே இறை வார்த்தை வணங்கிடவே இனிதே இனிதே சென்றிடுவோம்
இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தேடி வரும் யாவருக்கும் அருள் பொழிந்து தனது பரிந்துரையால் நம்மையெல்லாம் தந்தையாய் காக்கின்ற புனித ஆரோக்கியநாதரின் திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் 10வது அன்பிய இறைமக்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களோடு திருவிழா திருப்பலிக்கு அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை நன்மைத்தனங்களால் நற்சமுதாயம் உருவாக்கிட என்பதாகும். நம் சுயநல வட்டங்களை களைந்து அன்பு கரம் நீட்டி நாளைய உலகின் சிற்பிகள் என்ற சிந்தனையில் வளர அழைக்கப்படுகிறோம். நாம் வாழும் சமூகம் காயமுற்றிருக்கிறது. நாம் வாழும் சமூகம் மாற்றத்திற்காக ஏங்கி நிற்கின்றது. ஆனால் நாம் நம்முடைய சுயநல வட்டத்தில் நான் எனது என்ற குறுகிய மனநிலையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ பழகிவிட்டோம். அடுத்தவரை அன்பு செய்வதும் நாம் வாழும் சமூகத்தில் நம் பங்களிப்பை உறுதி செய்வதும் கேள்விக்குறியாகிவிட்டது. கிறிஸ்துவின் லட்சியம் நமதாக்கி அன்போடும் உறவோடும் சகோதரத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் மானிடம் வாழ இந்த சமூகத்தை மாற்றி அமைப்போம். சமூக அக்கறையோடு நலமான சமூகம் காண இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர், வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுட் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித ஆரோக்கியநாதரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். 1 ஆமென்.
இன்றைய முதல் வாசகமானது யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மெய்யான இறைவன் யார் என்பதையும் அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதையும் இஸ்ரேல் இனத்தாருக்கு வெளிப்படுத்தக்கூடிய அறிவுறுத்தலை தரக்கூடியதாக வாசகம் அமைந்துள்ளது. எனவே இருக்கின்ற கடவுளை இருப்பவராக ஏற்றுக்கொள்ள வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவனின் ஆசீரை பெறுவோம். யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 14 29 வரை. அந்நாட்களில் யோசுவா மக்களிடம் கூறியது: ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிலிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலின் மரத்தின் கீழ் நட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவரது வயது 110. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் பொன்னில் தாகம் கொண்டதே. நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் பொன்னில் தாகம் கொண்டதே. வான்மழை நீயாக வீழும் நீளம் என்னில் ஒன்றாக அன்பில் உன்னை சேரும் நாள் என்றென ஏங்குதே. நெஞ்சம் ஏங்குதே. நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் ஒன்னில் தாகம் கொண்டதே. இரவும் பகலும் உணர்வோடு போராடி பெருகும் கண்ணீர் உணவானது. துயரும் மகிழ்வும் ஒரு சேர வேதும்பி மருகும் உள்ளம் தளர்கின்றது. இரவும் பகலும் உணர்வோடு போராடி பெருகும் கண்ணீர் உணவானது. துயரும் மகிழ்வும் ஒரு சேர வேதும்பி மருகும் உள்ளம் தளர்கின்றது. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது என் நெஞ்சே கலக்கம் கொள்வது மீட்பினை வழங்கும் கடவுளை நினைத்து மகிழ்வார் புகழ்வார் நன்றி பாடிடுவார் நன்றி பாடிடுவார். நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் ஒன்னில் தாகம் கொண்டதே. பேரன்பும் இரக்கமும் அலையாக புரள ஆழ்கடல் ஆழம் அழைக்கின்றது. பகைவர் நாள்தோறும் எழுப்பும் கேள்விகள் வாழ்வோல என்னை தாக்குகின்றது. பேரன்பும் இரக்கமும் அலையாக புரள ஆழ்கடல் ஆழம் அழைக்கின்றது. பகைவர் நாள்தோறும் எழுப்பும் கேள்விகள் வாழ்வோல என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது என் நெஞ்சே கலக்கம் கொள்வது
நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் உன்னில் தாகம் கொண்டதே. வான்மழை நீயாக வீழும் நீளம் நானாக என்னில் ஒன்றாக அன்பில் உன்னை சேரும் நாள் என்றன ஏங்குதே. நெஞ்சம் ஏங்குதே. நீரோடை தேடும் மான் போல நெஞ்சம் ஏங்கி தவிக்குதே. யாரோடு செல்லும் என் மனம் உன்னில் தாகம் கொண்டதே. இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நல்லவற்றை செய்ய நம் கால்கள் விரைந்தோட வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கி நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்திற்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் மனநிலையை பெற சிந்திக்க அழைக்கும் வாசகத்திற்கு செவிமடுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ இறைவனின் ஆசியை வேண்டுவோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 9 முதல் 10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லாருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன் வருவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறே. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை திருவசனங்கள் 13 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கி பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கே புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய 24வது வயதிலே இறைவனடி சேர்ந்த அருள் தந்தை ஜோசப் ஜஸ்டஸ் இந்த பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு அருள் சகோதரராக 8 மாத காலம் இந்த பங்கிலே பங்கு சமூகத்திலே பணியாற்றி இருக்கின்றேன். இந்த 8 மாத காலமும் நீங்கள் காட்டிய பாசம், உண்மையிலே என்னுடைய குருத்துவ வாழ்வு 25 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த பங்கு சமூக மக்களை எப்பொழுதுமே நான் உள்ளத்தில் நினைப்பது உண்டு என்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இந்த நேரத்திலே வெளிப்படுத்துகின்றேன். புனித ஆரோக்கியநாதரை பற்றி மறையுரை ஆற்றுகின்ற பொழுது எனக்கு உண்மையிலே பழைய ஒரு நினைவு ஞாபகத்தில் வரும். 2000 ஆண்டிலே நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு குளச்சல் பங்கிலே இணை பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டேன். அந்த வேளையிலே நான் பொறுப்படுத்த மறுநாளிலே அந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அந்த பங்கில் உள்ள மாதா சபை, இந்த மாதா சபை என்றாலே வயதானவர்கள் இருக்கின்ற ஒரு சபைதான் மாதா சபை என்று சொல்வார்கள். அந்த மாதா சபையில் நான் பங்கெடுத்து விட்டு நான் வெளியே வருகின்ற பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற சிறுவத்தை எல்லாம் பார்க்கின்றேன். ஒரு பக்கம் அந்தோனியார் சிறுவம், இன்னொரு பக்கம் சூசேப்பர் சிறுவம், இன்னொரு பக்கம் சகாய மாதா படம் என்று இருந்தது. இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு நாயானது ஒரு சிறுவத்தை நக்கிக் கொண்டிருக்கின்றது. கையிலே ஒரு கோல், ஒரு பானை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அது யார் என்று அந்த நேரத்தில் எனக்கு தெரியவில்லை. இந்த யார் என்று நான் யாரிடம் கேட்டால் என்றால் ஃபாதருக்கு இதை பற்றி தெரியவில்லையா என்று கேவலமாக நினைப்பார்களே என நினைத்து எப்படியாவது இது யார் என்று அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற உணர்வோடு நிறைய பேர் எல்லாரும் வெளியே போன நேரத்தில் என் வசம் ஒரு பாட்டி மாட்டினாங்க வசமாக. அந்த கூட்டம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிற நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். உடனே பாட்டியை கூட்டி, பாட்டி இந்த சிறுவத்தை இங்கே ஏன் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க, யாருன்னு கேட்கல, இந்த சிறுவத்தை ஏன் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க? ஐயோ ஃபாதர் உங்களுக்கு தெரியாதா, நம்முடைய பகுதியில் ஏதாவது வைசூரியோ அம்மை நோயோ ஏதாவது வந்தால் இந்த சிறுவத்தை தான், அந்த பாட்டி ஆரோக்கியநாதன் சொல்லலை, இந்த சிறுவத்தை தான் கொண்டு போவாங்க. ஐயோ பாட்டி எப்படி நான் தெரிஞ்சோ, இந்த சிறுவத்தை ஆமாம் பாட்டி உண்மையிலே நம்பிக்கையோடு கொண்டு போவாங்க, ஆமாம் கொண்டு போவாங்க. அப்படியா அப்படின்னு கேட்ட இடத்துல ஃபாதர் ஆரோக்கியநாதர் தான் இது. அப்படி நான் பேசி 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 நான் தெரியாதவங்களை காட்டில கடைசியில் அந்த பாட்டியுடைய வாயிலேருந்து ஆரோக்கியநாதர் வந்துச்சு. அப்போ நானும் ஆரோக்கியநாதர், ஆமாம் பாட்டி ஆரோக்கியநாதரை இந்த பகுதியெல்லாம் கொண்டு போனால் ஐயோ எல்லா நோயும் தீர்ந்துடுமே. ஆமாம் நானும் ரொம்ப படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆரோக்கியநாதர் பற்றி. அந்த பில்டப்பை அந்த பாட்டியிடம் நான் விட்டேன். பின்னாளிலே புனித ஆரோக்கியநாதரை பற்றி மறையுரை ஆற்றுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். காரணம், நம்முடைய தாய் திருவையிலே ஒரு வித்தியாசமான, விசித்திரமான, ஆச்சரியமான, அதிசயமான ஒரு புனிதர் என்றால் அது இன்று நாம் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித ஆரோக்கியநாதர் தான். காரணம், இவருடைய வாழ்க்கை வரலாறு உண்மையிலே ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான வரலாறாக இருக்கின்றது. 1295 ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே இவர் பிறக்கின்றார். இவருடைய தந்தை அந்த பகுதியினுடைய ஆளுநராக இருக்கின்றார். எனவே அந்த பகுதியினுடைய ஆளுநருடைய மகன் என்றாலே அந்த குடும்பம் செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பமாக இருந்தது. ஆனால் புனித ஆரோக்கியநாதருடைய தந்தை ஆளுநராக இருந்தாலும் நல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக ஆரோக்கியநாதருடைய பெற்றோருக்கு ஒரு குறைபாடு இருந்தது. என்ன குறைபாடு என்று பார்க்கின்ற பொழுது, இவர்களுக்கு திருமணம் ஆகி
பல ஆண்டுகள் ஆகியும் கூட செல்வ செழிப்பு இருந்தாலும் கூட என்ன குறைபாடு என்றால் குழந்தைகள் இல்லாத குறைபாடு இருந்து கொண்டு இருந்தது. எனவே ஆரோக்கியநாதருடைய தந்தை ஆளுநராக இருந்தாலும் கூட தந்தையும் தாயும் ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் கடவுளிடம் மன்றாடி கொண்டு வந்தார்கள். என்ன மன்றாடி கொண்டு வந்தார்கள் என்றால், பல ஆண்டுகள் நாங்கள் உமக்கே அர்ப்பணிப்போம் என்று மன்றாடி ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டு வந்தார்கள். கடவுள் இவருடைய மன்றாட்டை செவிமடுத்து ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். ஆச்சரியமான அற்புதமான குழந்தையாக இந்த உலகிலே கடவுள் கொடுக்கின்றார். அதுதான் புனித ஆரோக்கியநாதர் என்ற குழந்தை. ஏன் அற்புதமான ஆச்சரியமான குழந்தை என்று பார்க்கின்ற பொழுது, இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கின்ற பொழுது, குழந்தையாக பிறக்கின்ற பொழுது யாருக்கும் இல்லாத ஒரு அடையாளத்தை இந்த குழந்தைக்கு கடவுள் கொடுக்கின்றார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன அடையாளம் தெரிஞ்சிருக்கணுமே. நெஞ்சிலே ஒரு சோப்பு நிற ஒரு சிலுவை அடையாளம். பிற்காலத்தில் இந்த மகன் ஆண்டவர் இயேசுவை போன்று பாடுகள் பல படுவார் என்ற ஒரு அடையாளமாக குழந்தையாக பிறக்கின்ற பொழுது யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிவப்பு சிலுவை அடையாளமானது மார்பிலே இருக்கின்றது. எனவே சிறு வயதிலிருந்து புனித ஆரோக்கியநாதர் இறை பற்று மிக்க ஒரு குழந்தையாக வளர்கின்றார். எப்படி என்றால், புனித ஆரோக்கியநாதருடைய தாய் வாரத்துக்கு 2 நாள் எதுவுமே சாப்பிடாமல் நோன்பு இருப்பார்களாம். எனவே குழந்தையாக இருந்த ஆரோக்கியநாதரும் அவரும் நோன்பு இருந்திருக்கின்றார். வளர வளர தன்னுடைய தாயை போன்று வாரத்திற்கு 2 நாள் நோன்பு இருந்திருக்கின்றார். எனவே சிறு வயது முதலே ஆரோக்கியநாதர் இறை பற்று மிக்க ஒரு குழந்தையாக வளர்கின்றார். எனவே தன்னுடைய இளம் வயதில் வந்தபோதுதான் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இவருடைய வாழ்விலே நிகழ்கின்றது. அதுதான், இவர் தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்து விடுகின்றார். எனவே அனாதியாக இருந்த அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய தாய் மாமா இவரை பராமரித்து கொண்டு வருகின்றார். பராமரித்து கொண்டு வந்த அந்த வேளையில் தான் தன்னுடைய 20வது வயதிலே என்ன நினைக்கின்றார் என்றால், நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகனாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்களே என நினைத்து இவர் யாருடைய சபையிலே சேர்கின்றார் என்றால், புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 3ஆம் சபையிலே சேர்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை நானும் வாழ வேண்டும் என்பதற்காக புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய 3ஆம் சபையிலே இவர் சேர்கின்றார். அந்த வேளையில் தான் புனித ஆரோக்கியநாதருக்கு தாய் மாமா சொல்கின்றார், நீ தந்தை விட்டு சென்ற அந்த பணியை நீயும் எடுத்து செய். அப்படி என்றால் அந்த பகுதியிலே ஆளுநராக இருந்து இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியை அரசாட்சி செய் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது புனித ஆரோக்கியநாதர் நினைத்து பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை நினைத்து பார்க்கின்றார். உலகம் முழுவதுமே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் என்றால் அதனால் எந்த பலன் என்ற கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி, நான் ஆளுநராக இருக்க மாட்டேன், இந்த பகுதியை அரசாட்சி செய்ய மாட்டேன், நீங்களே ஆளுநராக இருங்கள், இந்த பகுதியை அரசாட்சி செய்யுங்கள் என்று புனித ஆரோக்கியநாதர் யாரிடம் சொல்கின்றார் என்றால், தன்னுடைய தாய் மாமாவிடம் சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு திருப்பயணியாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து ரோமை நகருக்கு ஒரு திருப்பயணியாக இவர் நடக்கின்றார். செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் திருப்பயணியாக நடக்கின்ற பொழுது ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார். இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பகுதி முழுவதுமே படை மற்றும் கொள்ளை நோய் பரவுகின்றது. ஏராளமான மக்கள் கண்ணெதிரே மடிந்து கொண்டு இறந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வேளையில் தான் கடவுளை முழுமையாக நம்பி புனித ஆரோக்கியநாதர் மக்களுக்காக ஜெபிக்கின்றார். யாரெல்லாம் படையும் கொள்ளை நோயும் பாதிக்கப்பட்டார்களோ, தனக்கும் இந்த நோய் வரும் என்பதை அவர் உணர்ந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு கணம் பொருள்படுத்தாமல் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்றால், அவர்களை தொட்டு ஆசிர்வதிக்கின்றார். தொட்டாலே அந்த நோய் தனக்கு வரும் என்பதை அவர் உணராமல் கூட, உணர்ந்தாலும் கூட அவர் தொட்டு குணமாக்கின்றார்.
பல கொள்ளை நோய் பிடித்தவர்களுக்கு மறுவாழ்வை புனித ஆரோக்கியநாதர் வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் தான் இவருக்கும் அந்த படை மற்றும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகின்றார். அப்பொழுது இவர் நினைத்து பார்க்கின்றார், எனக்கு இந்த நோய் இருக்கின்ற பொழுது நான் யாரை தொட்டாலும் கூட அவர்களுக்கு இந்த நோய் பரவுமே என்பதற்காக அந்த இடத்தை விட்டு ஒரு காட்டு பகுதியிலே அவர் செல்கின்றார். அந்த காட்டு பகுதியிலே செல்கின்ற பொழுது ஒரு குகை இருக்கின்றது. அந்த குகையிலே அவர் இருக்கின்றார். போதிய அளவு உணவு நிச்சயமாக கிடைக்காது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த குகைக்குள்ளே அவர் இருக்கின்றார். அந்த வேளையிலே இவருடைய காலிலே மிகப்பெரிய புண் வருகின்றது. அந்த புண்ணினால் இவர் மிகுந்த வேதனைப்படுகின்றார். அந்த வேளையில் தான் ஒரு நாய், சிறுவத்து பக்கத்தில் ஒரு நாய் இருக்கின்ற அந்த நாய் வருகின்றது. வந்து அவர் படுத்து கொண்டு இருந்த நேரத்திலே காலில் இருந்த அந்த புண்ணை நக்கி அந்த நாய் அந்த புண்ணை குணப்படுத்துகின்ற அளவுக்கு வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாய் சற்று தூரத்தில் சென்று ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்து இவரிடம் கொடுக்கின்றது. அந்த வேளையில் தான் இந்த நாயினுடைய எஜமான் பார்க்கின்றார், தான் வளர்த்த இந்த நாய் இடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகின்றது என்று இந்த நாயை பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுதுதான் குகைக்குள்ளே புனித ஆரோக்கியநாதர் இருக்கின்றார். உடனே புனித ஆரோக்கியநாதரை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் ஒரு பகுதியில் இருந்த ஒரு சிறிய இடத்திலே இவரை தங்க வைத்து முழுமையாக இவருக்கு இருந்த அந்த கொள்ளை நோய் நலமாகி திரும்பவும் இவர் எங்கு செல்கின்றார் என்றால் மக்களை தேடி சென்று திரும்பவும் நலமாக்கிவிட்டு இறுதியாக தான் பிறந்த பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் செல்கின்றார். அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு இவர் சென்ற வேளையில் தான் அங்கு மிகப்பெரிய ஒரு கலவரமானது ஏற்படுகின்றது. சொந்த ஊரிலே சொந்த நாட்டிலே புனித ஆரோக்கியநாதரை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. தன்னுடைய தாய் மாமாவை கூட புனித ஆரோக்கியநாதரை அடையாளம் முடியாத அளவுக்கு அவருடைய முகத்தோட்டம் உடல் தோற்றம் இருந்தது. எனவே அந்த வேளையில் தான் இவர் திரும்பவும் தான் பிறந்த அந்த இடத்திற்கு சென்றவுடன் அங்கு போர் வருகின்றது. அந்த வேளையில் தான் அந்த நாட்டு அந்த இடத்து மக்கள் நினைக்கின்றார்கள், புனித ஆரோக்கியநாதரை ஒற்றன் என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய இந்த நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஒற்றனாக இவன் இருக்குமோ என்று நினைத்து தன் தாய் மாமாவே யார் என்று அறியாமல் சிறையிலே அடைக்கின்றார்கள். ஏறக்குறைய 5 ஆண்டுகள் சிறை வாசத்தை இவர் பூண்டு இருக்கின்றார். எனவே 5வது ஆண்டிலே பார்க்கின்ற பொழுது 1327ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அன்று ஒரு காவலர் இவர் இருந்த இடத்தை சிறையிலே பார்க்கின்ற பொழுது இறந்து கடந்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் அந்த காவலருக்கு இன்னொன்று தெரிகிறது, அவர் இறந்த இடம் முழுவதுமே ஒரு நீல நிறமான ஒளியானது சுற்றிலும் பரவிக்கொண்டு இருந்ததாம். இந்த செய்தியை காவலர் ஆளுநர் தாய் மாமாவிடம் சென்று தெரிவிக்கின்றார். தாய் மாமா வருகின்றார். இந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபர், நீல நிற ஒளியெல்லாம் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது என்று அவருடைய உடையெல்லாம் கலற்றி பார்க்கின்ற பொழுதுதான் ஐயோ ஆரோக்கியநாதர் ரோஸ் என்ற ஆரோக்கியநாதர் சிலுவை அடையாளத்தை வைத்து இனம் கண்டு கொண்டிருக்கின்றார். ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட இவருடைய புகழானது அந்த ஐரோப்பிய நாடு முழுவதுமே பரவுகின்றது. பிரான்ஸ் நாடு, ஜெர்மனி நாடு, சுவிட்சர்லாந்து நாடு, போலந்து நாடு என்று இவருடைய புகழானது பரவிக்கொண்டிருக்கின்றது. எப்படி என்றால் அந்த பகுதியிலே அவ்வப்போது கொள்ளை நோய் வருமாம். எனவே புனித ஆரோக்கியநாதரை வேண்டுகின்ற பொழுதெல்லாம் அந்த கொள்ளை நோயெல்லாம் அப்படியே நீங்கி விட்டது என்ற ஒரு உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டதன் விளைவாக இவரை புனித நிலைக்கு உயர்த்துகின்றார்கள். இதுதான் இவருடைய ஒரு குறுகிய சுருக்கமான வாழ்க்கை சரித்திரமாக இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்வானது பல முன்மாதிரிகளை நமக்கு வாழ்வுக்கு தருகின்றது. 3 முன்மாதிரிகளை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து. முதலாவதாக, தன்னை தானே நேசிப்பதை போன்று பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்வை ஒரு முன்மாதிரியாக நமக்கு தருகின்றார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, சிறு வயது முதல் செல்வ செழிப்போடு வாழ்ந்த
புனித ஆரோக்கியநாதர் யாராவது கவலையோடு வந்தால் என்றால் அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக உதவி செய்திருக்கின்றார். தன்னைத்தானே நேசிப்பது போன்று பிறரை நேசிக்க வேண்டும். அப்படி என்றால் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல, மாறாக என்னை சார்ந்தவர்கள், என்னோடு இருப்பவர்கள், நான் காண்கின்றவர்களும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியோடு நலமோடும் இருக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ள ஒரு புனிதராக புனித ஆரோக்கியநாதர் நாம் எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவளே, இன்றைய முன்னுரையில் கேட்டது போன்று இன்று அநேக மனிதர்கள் சுயநலம் மிக்கவர்களாக அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே நாம் நினைக்கிறோம். நான் மகிழ்ச்சியாக இருப்பது போன்று மற்றவர்களை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்க வேண்டும் என்ற அக்கறை நம்மத்திலே எத்தனை பேரிடம் இருக்கின்றது? நம்முடைய குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற முதியவர்கள் பெரியோர் மீது நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அவளை நாம் போதிய அளவு பராமரிக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். தன்னைத்தானே நேசிப்பதை போன்று மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்தவர் தான் புனித ஆரோக்கியநாதர். எனவே அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் ஒவ்வொருவருமே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய குடும்பம், நான் வாழ்கின்ற அன்பியம், நாம் வாழ்கின்ற பங்கு சமூகத்திலே நான் மற்றவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கின்றேன், நான் எந்த அளவுக்கு அன்பு காட்டுகின்றேன், எந்த அளவுக்கு பிறர் மீது நான் அக்கறை உள்ளவனாக இருக்கின்றேன், அல்லது பிறரை நாம் கண்ணீர் வடிக்க வைக்கின்றோமா, மகிழ்ச்சி படுத்துகின்றோமா, மன உளைச்சலுக்கு உண்டாக்கிட்டோமா, அல்லது மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு நாம் வாழ வைக்கின்றோமா? தன்னைத்தானே நேசிப்பது போன்று பிறரை நேசிக்க வேண்டும் என்ற இறை வார்த்தையை ஒரு முன்மாதிரியாக நம்முடைய அன்பு புனிதர் புனித ஆரோக்கியநாதர் நமக்கு கற்றுத்தருகின்றார். இரண்டாவதாக புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்வு நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி என்று பார்க்கின்ற பொழுது, உலகம் முழுவதுமே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் என்றால் அதனால் எந்த பலனும் கிடையாது என்ற இறை வார்த்தைக்கு இணங்க எந்த விதமான ஆசையும் பேராசை கொள்ளாமல் வாழ்ந்தவர்தான் நம்முடைய புனிதர் புனித ஆரோக்கியநாதர். இன்றைய இந்த அறிவியல் உலகிலே நாம் பார்க்கின்ற பொழுது இருப்பதை வைத்து நிறைவு காணுகின்றவர்கள் வெகு சிலராக இருக்கின்றார்கள். இருப்பதை வைத்து நிறைவு காணாமல் ஆசையும் பேராசை படுவதனால் நம்முடைய வாழ்விலே நிம்மதியை நாம் எல்லாருமே தொலைத்து கொண்டே இருக்கின்றோம். கடன் வீண் ஆடம்பர வாழ்வினால் கடன் மேல் கடன் வாங்கி அல்லது வட்டி கடன் கொடுத்து அந்த வட்டி கடன் கொடுத்த காசை திரும்ப பெறாமல் எத்தனை குடும்பங்கள் இன்று கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய அன்பு புனிதர் ஆரோக்கியநாதர் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், ஆசைகளையும் பேராசைகளையும் கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒருபோதுமே நிறைவையும் நிம்மதியும் ஒருபோதுமே நாம் காண மாட்டோம். மாறாக இருப்பதை வைத்து நாம் நிறைவு காணுகின்ற மனிதர்களாக வாழ நம்முடைய அன்பு புனிதர் ஆரோக்கியநாதர் நாம் எல்லாருக்கும் இரண்டாவது ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். மூன்றாவதாக, நாம் மற்றவர்களுக்கு சிறிய சிறிய உதவி செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை பராமரிப்பார். அதுதான் ஆண்டவர் இயேசுடைய இறை வார்த்தை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. கவலைப்படுவதனால் யார் தன் ஒரு முளத்தை கூட்ட முடியும்? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை நூற்பதுமில்லை, ஆனால் கடவுள் அவர்களுக்கும் உணவு கொடுக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் அன்றாட வாழ்விலே நாம் செய்கின்ற தான தர்மம், சிறிய சிறிய உதவி வழியாக கடவுள் நம்மை பராமரிப்பார். இதைத்தான் புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்வு நமக்கு தருகின்றது. அவர் சிறுவனாக இருந்த பொழுதும் இளைஞனாக இருந்த பொழுதும் திருப்பயணியாக கொள்ளை நோயெல்லாம் அவர் குணமாக்கின்ற பொழுதும் அவர் கடவுளுடைய பராமரிப்பை அவர் எப்படி உணர்ந்தார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நாய் வழியாக கடவுளுடைய பராமரிப்பை உணர்கின்றார். அவர் செய்த தான தர்மங்கள், மற்றவர்களுக்கு செய்த உதவி வழியாக ஒரு காட்டு பகுதியிலே ஒரு குகையிலே யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஏக்கத்தோடும் அவர் இருந்த பொழுது ஒரு நாய் வந்து உதவி செய்கின்றது. அதுதான் கடவுளுடைய பராமரிப்பு. அந்த நாய் வழியாக கடவுள் புனித ஆரோக்கியநாதரை அழைத்து தன்னுடைய எஜமானிடம் அழைத்து கொண்டு வந்து நோய் நீங்க பெறுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான்
எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்கின்றோமோ, ஒரு சிறிய தானம் செய்கின்றோமோ, தர்மம் செய்கின்றோமோ, அது பின்னாட்களிலே கடவுள் நம்மை அதற்கு மேலாக நம்மை பராமரிப்பார். எந்த அளவையால் நாம் அழைக்கின்றோமோ அதே அளவையால் நமக்கு அளக்கப்படும். புனித ஆரோக்கியநாதருடைய வாழ்விலே சிறு வயது முதல் இறுதி வரையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தனால் கடவுளுடைய பராமரிப்பு அந்த நாய் வழியாக புனித ஆரோக்கியநாதருக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே அன்றாட வாழ்விலே நாம் செய்கின்ற சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் பின்னாளில் கடவுள் ஏதோ ஒரு வகையிலே மற்றவர்கள் வழியாக கடவுள் நம்மை பராமரிப்பார். இதைத்தான் புனித ஆரோக்கியநாதர் 3வது முன்மாதிரியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாய் திரு அவையிலே ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான, விசித்திரமான, வித்தியாசமான ஒரு புனிதராக இருக்கின்ற புனித ஆரோக்கியநாதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் தன்னைத்தானே நேசிப்பது போன்று பிறரை நாம் நேசித்து வாழ்வோம். உலகம் முழுவதுமே தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் என்றால் அதனால் எந்த பலனும் கிடையாது. எனவே பேராசை இல்லாமல் இருப்பதை வைத்து நிறைவு காணுகின்ற மக்களாக நாம் அன்றாட வாழ்வில் பிறருக்கு செய்கின்ற சின்ன சின்ன உதவிகள் தானம் தர்மம் வழியாக கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த விழா திருப்பலியில் பக்தியோடு நாம் ஜெபிப்போம். ஆமீன். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் ஆகியோரை அன்பு கரத்தால் அரவணைத்து காத்திடவும் இறையன்பால் மக்களை வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித ஆரோக்கியநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். நாங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்க வேண்டுமென்று கூறிய எம் இறைவா, எம் தாய் திரு நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாகவும் ஏழை எளியவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடையவும் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். துணிவோடும் துணையோடும் வாழ அழைத்த இறைவா, எம் புனிதரின் அன்பில் வாழும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து மக்களின் வாழ்வு வளம் பெற நல்ல வருவாய் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைவா, நாகரிக காலத்தில் வாழும் எம் சிறார்களை கரத்தில் தருகின்றோம். இவர்கள் கணினியிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து கல்வியில் சிறந்து விளங்கிடவும் சாலமோனிற்கு நீர் கொடுத்த ஞானத்தை எம் சிறாருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டோர் அனைவரையும் ஆசீர்வதியும். நோயிலிருந்து விடுதலை பெறவும், முதியவர்கள் மதிக்கப்பட்டு பேணப்படவும், கைவிடப்பட்டவர்களுக்கு ஆறுதலாகவும், துன்பத்தில் இருப்பவருக்கு தோள் கொடுப்பவராகவும் இருக்க வேண்டிய தேவையான வரங்களை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம், வேண்டுகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, இந்த நன்னாளுக்காக கொள்ளை நோய்களை ஜெயம் கொண்ட புனித ஆரோக்கிய நாதரின் திருநாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித ஆரோக்கிய நாதரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பங்கு மக்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, புனித ஆரோக்கிய நாதரைப் போல இறை பற்றோடு வாழ, ஒருவரை அன்பு செய்து பாசத்தோடு சமாதானத்தோடு வாழ, இறை பற்றோடு வாழ, ஆழ்ந்த விசுவாசத்தோடு வாழ புனித ஆரோக்கிய நாதர் வழியாக எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகின்றேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். கல்வாரி காட்சியில் கலங்கும் உள்ளமே, அந்த கருணையுள்ள தேவனின் வாழ்வில் இணைகிறேன். அவரின் வழியில் ஈடாக என்னை தருகிறேன், அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். அவரின் வழியில் ஈடாக என்னை தருகிறேன், அவரின் உறவில் எந்நாளும் மகிழ்ந்து வாழ்கிறேன். தருகிறேன், மகிழ்கிறேன், அவரின் அன்பில் இணைகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். சொந்த மகனை தந்து கடவுள் நம்மை மீட்கிறார். பழைய நிலைமைகளை மாற்றி புது வாழ்வு தருகிறார். மலர் தூவி மருமகனின் பாதம் வீழ்கிறேன், இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன்.
மலர் தூவி மனுமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு மலர் தூவி மருமகனின் பாதம் வீழ்கிறேன். இசை மீட்டும் வீணையாக போற்றி புகழ்கிறேன். உள்ளமே அவரிலே புது பாடல் பாடுமே. தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். பலியாகவே ஜீவ பலியாகவே, பலியாகவே ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகின்றேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது.
இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திரு ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித ஆரோக்கியநாதர், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா, என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா, என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நேசம் என்னில் தந்திடுவார், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவார்.
வந்து உயிரோடு கலந்திடவா. விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே பொது வாழ்வு மலர்ந்து நிறைவாக எண்ணில் எழுவா. நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. சொந்தம் நீயன வந்திடுவார், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவார். நினைவாக என்னில் வந்து நிலையான உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வார். ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே பொது வாழ்வு மறந்து நிறைவாக என்னில் எழுவார். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவார். இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து எண்ணில் வா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்கனியவர்களே, அருமையான ஒரு திருக்கொடியேற்றி ஆண்டவருடைய ஆசிரை இயற்கையான மழையோடு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த மகிழ்வான நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் புனித ஆரோக்கியநாதருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் விழா திருப்பலியிலே தலைமையேற்று திருக்கொடியேற்றியவர்கள் நமது மண்ணின் மைந்தர் அருள் தந்தை பெப்பின் அவர்கள். மிக குறைந்த நாட்களே நம்மோடு இருந்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மறை மாநிலத்தில் மிக அருமையான பணியை 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றி கொண்டிருக்கின்றார். மிகவும் உதவியாக எங்கள் இருவருக்கும் இந்த விடுமுறை நாட்களிலே அவர் இருந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாள் விழா திருப்பலியிலும் அவர் கலந்து கொண்டு தலைமையேற்று நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே இந்த மகிழ்வான நேரத்தில் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் அருள் தந்தை பெப்பின் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும், அவருடைய செய்கின்ற பணி மென்மேலும் சிறக்க அருள் வளமும் உடல் நலமும் இறைவன் அருள வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித ஆரோக்கியநாதர் உடைய திருவிழாவில் நன்மைத்தனங்களால் இந்த உலகத்தை நாம் உயிக்க வேண்டும் என்ற சிந்தனையினுடைய அடிப்படையில் அருமையான ஆரோக்கியநாதரை பற்றிய வரலாற்று உண்மைகளை நமக்கு தந்து அதில் 3 மிக முத்தான பண்புகளை அவர் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார் என்ற முன்மாதிரியான செய்திகளையும் தந்திருக்கின்றவர். நான் குளச்சலிலே இணை பங்கு தந்தையாக அருள் தந்தை ஸ்டீஃபனோடு தான் குளச்சலில் இருந்தேன். அவருக்கும் எனக்கும் அவருக்கும் முதல் இணை பங்கு தந்தை நான் தான். எனக்கும் 2வது பெரிய தந்தையாக ஸ்டீஃபன் தான் இருந்திருக்கிறார். நிறைய காரியங்களை ஸ்டீஃபனிடமிருந்து அருள் தந்தையிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அவரும் இந்த ஆண்டு 25 ஆண்டு ஜூபிலியை இந்த மாதம் 5ஆம் தேதி தான் நாங்களுடைய மறைமாவட்ட அளவிலே நாங்கள் கொண்டாடினோம். அவருடைய அனுபவ பகிர்வு மிகவும் அருமையாக இருந்தது. நிறைய காரியங்கள், பணிகள், மக்களோடு உள்ள நெருங்கிய தொடர்பு, ஆர்வம், முயற்சி, இவைகளிலெல்லாம்
சிறப்புற செய்திருக்கிறார். அந்த பாக்கியம் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்பதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் நம்முடைய பங்கிலும் அவர் ரீஜென்சி செய்திருக்கிறார் 8 மாதங்கள். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். எனவே இந்த நாள் தற்பொழுது நம்முடைய சேவியர் நிதி லிமிடெட் வட்டார வங்கியினுடைய மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் இந்த நாளிலே, இந்த விழா நாளிலே உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தை ஸ்டீஃபன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாடுகள் அனைத்தையுமே மிக சிறப்புற நேர்த்தியாக செய்திருக்கக்கூடிய 10வது அன்பிய இறைமக்கள் யாவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நாளைய தினமும் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு இல்லையா? நாளைக்கு இப்படி இருந்துன்னா 7 மணி தொடங்குற பூசை 10 மணி ஆனாலும் முடியாது. கீழே உட்கார்ந்து திருப்பலியும் 2வது திருப்பலி 7 மணிக்கு நம்முடைய ஆரோக்கியநாதர் குருசடியில் திருவிழா திருப்பலியும் நடைபெறும். நாளைய தினம் 3 மணிக்கு ஆரோக்கியநாதருடைய தேர் பவனியானது நம்முடைய பங்கில் நடைபெறும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி மன்றாட்டுக்கு அனைவரும் இப்பொழுது எழும்பு நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்களூரில் கோவில் கொண்டு எங்கள் வாழ்வில் துணையும் நின்று பாதுகாக்கும் எங்கள் பாதுகாவலா. எம்மை நாளும் காப்பதற்கு ஏழை மக்கள் இசைக்கிறோம். எல்லையில்லா கோடி கோடி நன்றியே. எங்களூரில் கோவில் கொண்டு எங்கள் வாழ்வில் துணையும் நின்று பாதுகாக்கும் எங்கள் பாதுகாவலா. எம்மை நாளும் காப்பதற்கு ஏழை மக்கள் இசைக்கிறோம். எல்லையில்லா கோடி கோடி நன்றியே. கடலை நம்பி வாழும் எங்கள் வாழ்க்கையில் நாளும் நல்ல மீன் வளங்கள் வழங்கிடும். கவலை கொண்டு ஓடி வரும் மனிதரின் காவல் தீபமாக என்றும் விளங்கிடும். கடலை நம்பி வாழும் எங்கள் வாழ்க்கையில்
நாளும் நல்ல மீன் வளங்கள் வழங்கிடும் கவலை கொண்டு ஓடி வரும் மனிதரின் காவல் தீபமாக என்றும் விளங்கிடும் நோய் நொடிகள் யாவையும் விலகவே வாடும் ஏழை யாவரும் மகிழவே எங்களோடு என்று வாழும் எங்கள் அன்பு புனிதரே எம் பாதுகாவலரே நன்றியே எங்கள் ஊரில் கோவில் கொண்டு எங்கள் வாழ்வில் துணையும் நின்று பாதுகாக்கும் எங்கள் பாதுகாவலா எம்மை நாளும் காப்பதற்கு ஏழை மக்கள் இசைக்கிறோம் எல்லையில்லா கோடி கோடி நன்றியே எல்லையில்லா கோடி கோடி நன்றியே எல்லையில்லா கோடி கோடி நன்றியே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.